ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய டாட்டை வந்து நம்ம எப்படி பிடிக்கல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் இந்த வீடியோவை வந்து நான் ரொம்ப ஸ்லோவாக தான் மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது நீங்கள் முக்கியமாக கற்றுக்க வேண்டிய அப்படிய விஷயங்கிறதுனால நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நம்ம உள் சைடு எது, மேல் சைடு எது அப்படின்னு பார்த்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ரெண்டு கிளாத்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த நல்ல கிளாத்தை வந்து கீழே வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு லைனிங் கிளாத்து தான் வந்து அளவு, அதனால் நீங்கள் வந்து லைனிங் கிளாத்தை மேலே வச்சு நீங்கள் ஒரு தையல் கொடுத்துக்கணும். ப்ளவுஸில் வரக்கூடிய டாட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த வீடியோ ரொம்ப ஸ்லோவாக பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை வந்து நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்கிறது தெரியுது, ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய தரணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னொரு சைடும் வந்து இந்த மாதிரி இந்த கிளாத்தை நல்ல கிளாத்தை வந்து கீழே வச்சுட்டு லைனிங் கிளாத்தை மேலே வச்சு இந்த மாதிரி அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தையெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல வந்து சென்டர் டாட் பிடிச்சிக்கலாம். சென்டர் டாட்டை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷோல்டரை வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு கீழே வந்து இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து மேலே வந்து ஒரு 2.25 இன்ச் அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேலை எடுத்து வச்சு நீங்கள் வந்து கிராஸாக ஒரு கோடு போட்டுக்குங்க. இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அதே மாதிரி நீங்கள் கிராஸாக வந்து இந்த தையலை கொடுத்துக்கணும். நீங்கள் தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இனி அந்த துணியை வந்து எடுத்துட்டு இனி வந்து நம்ம சைட் டாட்டை வந்து பிடிச்சிக்கலாம். இந்த சைட் டாட்டை வந்து இந்த 2 கிளாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒன்று சேர்த்துங்க. ஒன்று சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். இந்த இடத்துல சென்டரில் வந்து கீழே வந்து அந்த இடத்துல 1 இன்ச் அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல டேப் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த இடத்துல ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக அந்த கோடை போட்டுக்கணும்.
போட்டுட்டு நீங்கள் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வச்சு இந்த தையலை கொடுத்து எடுத்துருங்க. இனி வந்து நம்ம ஆம்கோல் டாட் வந்து பிடிச்சிக்கலாம். அதுக்கு வந்து இந்த 2 டாட்டையும் வந்து நீங்கள் ஒன்று சேர்த்துனீங்கன்னா போதும், அந்த ஆம்கோல் டாட் வந்துடும். அதை 2 டாட்டையும் வந்து ஒன்று சேர்த்துனீங்கன்னா இந்த மாதிரி துணியை வந்து நீங்கள் இந்த ஷேப்பில் வந்து வரணும். அந்த 2 டாட்டையும் வந்து ஒன்று சேர்த்துறப்ப இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுட்டு நீங்கள் அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து டேப் இந்த மாதிரி ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு வச்சு ஒரு மார்க் கொடுத்துருங்க. அதுவும் ஸ்கேல் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் கிராஸாக ஒரு கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் அந்த கோடு போட்டதுக்கு மேலேயே வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஊசி வச்சு அப்படியே நீங்கள் ஒரு தையல் கொடுத்துக்கணும். பாருங்கள், இந்த டாட் அடித்தாச்சு. இதை நீங்கள் அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இது உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இது இருக்கும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரணும். இது உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் வந்து நல்ல காட்டன் ப்ளவுஸில் உங்களுக்காக காட்டுறேன். அதே மாதிரி வந்து இந்த சைடும் வந்து நீங்கள் வந்து அடிச்சுக்கணும். கீழே வந்து நீங்கள் 1 இன்ச் அளவுக்கு வச்சு இந்த மாதிரி டேப்பை வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி டேப்பை கீழே இருந்து மேலே இந்த மாதிரி வச்சு ஒரு 2.25 இன்ச் அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒரு கிராஸ் ஒரு கோடு போட்டுக்குங்க. நீங்கள் எல்லா ப்ளவுஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு கோடு போட்டுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு சில ப்ளவுஸ் அடிச்சிங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கையிலேயே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்கேலில் வச்சு கூட மார்க் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. சும்மா நீங்கள் வந்து மடித்து பிடிச்சாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த டாட்டெல்லாம் வந்து உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த டாட்டோட அளவுகளும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ப்ளவுஸோட சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் எப்படிங்கிறதும் வீடியோவும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த இடத்துல ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு நீங்கள் ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டுக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த கிராஸை வந்து அடிக்கிறதுக்கு கரெக்டாக வராது முதல்ல பழகும்போது. அதனால தான் இந்த ஸ்கேலை வச்சு நான் இந்த மாதிரி கோடு போட்டு நீங்கள் அடிங்க அப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்காக தான். அதே மாதிரி இந்த சென்டர் டாட்டுக்கு பிடிச்சாச்சு, இந்த சைட் டாட்டும் பிடிச்சாச்சு. இனி வந்து நீங்கள் அந்த ஆம்கோல் டாட்டுக்கு இந்த மாதிரி 2 டாட்டையும் ஒன்று சேர்த்துனீங்கன்னா போதும், இந்த மாதிரி வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக அந்த துணி வந்து உங்களுக்காக மடியும். அந்த மடிச்சதுன்னா அது இந்த ஷேப்பில் வந்து மடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு வச்சுக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வச்சு இந்த ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போடுங்க கிராஸாக. அதுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும்.
இங்கே ஒரு தையல் போட்டுருங்க. இந்த சைடு வந்து கரெக்டாக அடித்தாச்சு. உங்களுக்கு கேமராவில் சரியாக தெரியுதான்னு எனக்கு தெரியலை. பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரணும். ரெண்டு சைடும் அடித்தாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.